கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷீரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை நம்ம வரிசை தரிசனம் பண்ணிட்டு வரோம், பாபாவின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு. அந்த வரிசையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 4 அற்புதங்கள். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, லண்டனைச் சேர்ந்த சகோதரர் அருள் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். முருகன் ஆலயத்தில் பாபாவின் தரிசனம் அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, தரிசனம் கொடுத்ததோடு மட்டுமல்ல, பிரமாதமாக ஒரு பிரசாதமும் கொடுத்துருக்கார். அதன் பிறகு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பாபாவின் ஆலயத்தில், ட்ரீம்ஸ் பாபா ஆலயத்தில் ஒரு பிரமாதமான பரிசையும் வழங்கி கௌரவித்திருக்கிறார் பாபா. இந்த 2 அற்புதங்களையும் சகோதரர் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, கண்ணீரோடு, ஆனந்த கண்ணீரோடு. அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து யுஏஇயை சேர்ந்த சகோதரி கல்பனா ராகவ், பிரமாதமான அற்புதம். திருச்செந்தூர் ஆலயத்தில் பாபாவின் ஆசீர்வாதம். எப்படி பாருங்கள், ரிலேட்டடாக நமக்கு அற்புதம் கொடுக்குறாருன்றதுக்கு இதெல்லாம் தான் உதாரணம். பிரமாதப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, வீடு தேடி வந்து தட்சிணை வாங்கி கொண்டு சென்றிருக்கிறார். இந்த 2 அற்புதங்களையும் சகோதரி சொன்னாங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த சகோதரி அஸ்வினி அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். அவருடைய குழந்தைக்கு வந்த மிகப்பெரிய உபாதையை போக்கி பிரமாதப்படுத்தியிருக்கிறார் பாபா. அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். இந்த 3 அற்புதங்களும் பிரமாதம். அப்படின்னா 4வது அற்புதம் என்னை சிலிர்க்க வைத்த அற்புதம். பெங்களூரை சேர்ந்த சகோதரி ஐஸ்வர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு, நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதமான பரிசு. அந்த பரிசை அளித்து பாபா சந்தோஷ கடலில் ஆழ்த்தியிருக்கிறார். இந்த எல்லா அற்புதத்தையும் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம ப்ரமோஷன்ஸ்க்கு பிரமாதமாக ஹெல்ப் பண்ணுது. அடுத்து நம்ம பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் செய்து கொண்டு வரும் கூட்டு பிரார்த்தனை, பிரமாதமான கூட்டு பிரார்த்தனை. பாபா அழைக்கிறார் அப்படின்ற பேரில் தினமும் காலை 6 மணிக்கு பாபாவின் பொன்மொழிகளை கேட்கின்றோம், பாபாவிடம் பிரார்த்தனை செய்கின்றோம், பாபாவின் ஸ்லோகங்களை தியானம் செய்கின்றோம். இந்த 3 விஷயங்களும் தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷல் கூட்டு பிரார்த்தனையை நம்ம எப்போவுமே செய்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் செய்யப்போகும் ஸ்பெஷல் பிரார்த்தனை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அல்சர் வியாதியால் அவதியுறும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ண போகிறோம். அந்த வியாதியிலிருந்து பரிபூர்ண குணம் அடைய பாபாவிடம் மிகப்பெரிய பிரார்த்தனை செய்ய போகிறோம். பாபா நிச்சயம் அதை செய்வார், இல்லைங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, நாளைக்கு ஒரு அற்புதமான நாள், 26ஆம் தேதி பௌர்ணமி. அது மட்டும் இல்லை, ஸ்ரீ தத்த ஜெயந்தி. அதற்காக நம்ம ஒரு 2 ஸ்பெஷல் நிகழ்ச்சி கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் நாளை காலை 6 மணிக்கு பாபா அழைக்கிறார் ஒளிபரப்பாகும். 8 மணிக்கு ஸ்ரீ குரு தத்த ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சாய் அண்ணா அவர்கள் ஒரு பிரமாதமான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்க இருக்கிறார்கள். தத்தர் யார், அவருக்கு ஏன் தத்தர் என்று பெயர் வந்தது, அவருக்கு எதற்காக 3 முகங்கள், குருதத்த பரம்பரை யார் யார், இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, மறக்காமல் அத்தனை பேரும் கண்டுகளிக்க வேண்டும். 12:45 நம்முடைய எதிர்மறை எண்ணங்களை விரட்டி அடிக்கும் அற்புதமான ஸ்தோத்திரம், சித்தமங்கல ஸ்தோத்திரம். இசை வடிவில் பிரசாத் கணேஷ் இசையில் தம்பி கணேஷ்குமாரின் குரலில் அந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை கேட்டு ரசிக்கப் போகிறோம். தினம் தினம் கேட்கணும் நீங்களாம். ஏன்னா எதிர்மறை எண்ணங்கள் நம்மை விட்டு ஓடும்னு சொல்லியிருக்காங்க, இல்லைங்களா? அந்த அற்புதமான 2 நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்து ஸ்ரீ தத்த குரு பரம்பரையின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் லண்டனைச் சேர்ந்த சகோதரர் அருள் அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம். முருகனின் ஆலயத்தில் பாபாவின் தரிசனம். எனக்கு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. சகோதரர் அவ்வளோ சந்தோஷமாக தான் சொன்னார். சகோதரர் லண்டனில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு செல்வது வழக்கம். ஆலயத்துக்கு போவார், அங்கே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கிருந்து ஒரு 5 நிமிட தூர பயணத்தில் இருக்கும் பாபாவின் ஆலயத்துக்கும் செல்வார். போகிற வழியில் ஒரு லட்டு கடை இருக்குது, லட்டு வாங்கிட்டு அங்கே போய் பாபாட்ட நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் கொடுக்கறது வழக்கம். இது ரெகுலர் அவருடைய ஸ்டைல். அது அன்று முருகன் ஆலயத்துக்கு போகிறாரு. சனிக்கிழமை பயங்கரமான கூட்டம்.
என்ன பண்ணுறதுனே தெரில. சரி இருந்து முருகனை பார்த்துட்டு தான் போகிறோம், நம்ம இதை முடிச்சுட்டு நேராக பாபா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்று போயிட்டே இருக்கார். நேரம் ஆகிக்கொண்டே இருக்குது. லைன் பெருசாக இருக்கிறதுனால ஒரு ரவுண்ட் அடித்து விட்றாங்க. அப்படி லைனை அப்படி ரவுண்ட் அடிக்கும்போது பார்த்தா அங்கே ஒரு பெண்மணி கையில் பாபாவின் விக்கிரகத்தோடு நின்றுட்டுருக்காங்க. சகோதரர் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம், ஓம் சாய்ராம்னு கத்திட்டார். ஸோ எல்லோரும் சுற்றி இருக்கிறவங்களாம் திருப்பி எல்லோரும் ஓம் சாய்ராம்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பாபாவை தொட்டு வணங்கி மனசுக்குள்ளே ஒரு சின்ன எண்ணம், டைம் ஆகிட்டே இருக்குது, இங்கே 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு கோயில் பூட்டிடுவாங்க, அதனால தான் இங்கே எனக்கு தரிசனம் கொடுத்துட்டிங்களா பாபா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார். கூட்டம் அப்படியே நவுந்து போயிட்டே இருக்குது. முருகனை தரிசனம் பண்ணுறாரு, முருகனுக்கு அர்ச்சனையெல்லாம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. மணி 2 மணி ஆயிடுச்சு. இப்போ நிச்சயமாக பாபா ஆலயத்துக்கு போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆஹா, இதற்காகத்தான் பாபா எனக்கு நீங்கள் தரிசனம் கொடுத்துட்டீங்க, எனக்கு நல்ல தெரியுது எனக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் நவுந்து வராரு. வாசல் கிட்ட வரும்போது ஒரு நபர் கையில் டப்பாவோட வந்து எல்லோரும் நில்லுங்க, அப்படி நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் திறந்து வைக்கிறாரு லட்டு. இவரோட வழக்கம் என்ன, முருகன் ஆலயத்துக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லட்டு கடையில் போய் லட்டுவை வாங்கிக்கிட்டு பாபாட்ட நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுப்பாருன்னு சொன்னேன். இன்று பாபா அங்கேருந்து பிரசாதத்தை அனுப்பிச்சி வச்சுருக்காரு. இதானே அர்த்தம் இல்லைங்களா? இந்த ஆலயத்தில் லட்டு கிடைத்தாலும் அதுதான் அர்த்தம். முருகன் ஆலயத்தில் பாபாவின் தரிசனம், பாபாவுக்கு ஒரு வழக்கமாக கொடுக்கக்கூடிய பிரசாதம் முருகன் ஆலயத்திலே கிடைத்தது. அப்போது ஏதோ ஒரு லிங்க் பாபா உணர்த்துறாரு இங்கே சகோதரருக்கு. சகோதரர் முருகருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னார், பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னார். ஆனால் இந்த அற்புதம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும். எந்த கடவுளும் பேதம் கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். அவர் பார்க்க முடியலேன்னு வருத்தப்பட்டால் இங்கே முருகன் ஆலயத்திலே தரிசனம் கொடுத்தார் எனக்கு. அதுதான் நான் பாபா, அதுதான் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரர் பிரமாதமாக சொன்னார். அடுத்த சகோதரர் ஒரு பிரமாதமான அற்புதத்தை ஷேர் பண்ணிக்கிட்டார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கேட்கும்போது. அது சகோதரர் இந்தியாவுக்கு வரணும்னு பிளான் பண்ணுறார், ஷீரடி வரணுன்ட்டு விசாலாம் வாங்கிட்டார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியல. செப்டம்பர் மாதம் சரி ட்ரீம்ஸ் பாபா ஆலயத்துக்கு போவோம், யூகேயில் இருக்குது ட்ரீம்ஸ் பாபான்னு ஒரு ஆலயம், புதிய ஆலயம், பிரமாதமாக இருப்பார் பாபா. நம்ம சேனலில் கூட ஒரு நிகழ்ச்சி போட்டேன். பாபா ஆலயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறார். அன்றைக்கி 28 செப்டம்பர் சகோதரர் கிளம்பி போகிறார் ஆலயத்துக்கு. எப்போவுமே மாலையில் தான் போவார் அந்த ஆலயத்துக்கு. அன்று மதிய ஆரத்திக்கு வான்னு பாபா கூப்பிட்டா மாதிரி இருந்ததுன்னா நான் மதிய ஆரத்திக்கு போயிட்டேன். ஆலயத்தில் போய் பார்த்தா ஷீரடியிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க, கோயிலேருந்து. ஷீரடியில் பாபாவை தொட்டு அர்ச்சனை செய்யக்கூடிய, பூஜை செய்யக்கூடிய மகான்கள்லாம் வந்திருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவங்களாம் பார்க்குறதுக்கு. அங்கே தான் அப்போ ஒரு அற்புதம் நடந்தது. நான் பாபாக்கிட்ட ஒரு விஷயம் வேண்டிகிட்டு இருந்தேன். என்னால் ஷீரடி தான் வர முடியல, எனக்கு ஷீரடியிலேருந்து ஏதாவது பரிசு கிடைத்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஒன்று துவாரகமாய் விக்கிரகம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா இப்போ இந்த புதுசாக பெட்டகம் ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது அது கொடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களுடைய கண்கள் கொடுங்க பாபான்னு சொல்லியிருந்தேன். அந்த நினப்பிலே இருந்தேன் நான். ஷீரடியிலேருந்து வந்திருக்காங்க, ஏதாவது பரிசு கிடைச்சா நல்லா இருக்குமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். தொட்டு பாபாவை வணங்கினேன். அப்படி நவந்து வந்தேன். அந்த ஷீரடியிலேருந்து வந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாரு, பாபாவின் கண்களுடைய ஃபோட்டோ கொடுக்குறார். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த ஃபோட்டோ கொடுக்குறார். சகோதரர் கண்களில் கண்ணீர். இப்போ ஷீரடி தான் வர முடியலன்னு நான் வருத்தப்பட்டேன். இந்த பரிசு கொடுப்பீங்களா பாபான்னு கேட்டேன், இன்னைக்கு கொடுத்துட்டீங்க. அதன் பிறகு தான் சகோதரருக்கு தெரிஞ்சது, சத்ய சாய் பாபா டிக்ளேர் பண்ணியிருக்காரு 28 செப்டம்பர் பாபாவின் பிறந்த தினம்னு. அதை தான் அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சகோதரருக்கு அவ்வளோ சந்தோஷம், பாபாவின் பிறந்த நாளில் எனக்கு கண்கள் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 அற்புதத்தையும் கண்ணீர் மல்க நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டார். பிரமாதமான அற்புதம் ரெண்டுமே. பாருங்கள், இதுக்கு ரிலேட்டடாக இன்னொரு அற்புதம் உடனே பாபா கொடுக்குறார் நமக்கு. அதாவது கடவுளர்களில் பேதம் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த அற்புதம் நமக்கு சொல்கிறார். சகோதரி கல்பனா ராகவ் யுஏஇயில் இருக்காங்க, தீவிரமான பாபாவின் பக்தர். ஒரு ராமநவமி ஷீரடியில் பிரமாதமான தரிசனம் கிடச்சிருக்கு சகோதரிக்கு. அந்த பால்கி ஊர்வலத்தில் இருக்கும் படத்தை தொட்டு வணங்குவதற்கு பாபா ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நடந்ததுன்னா. ஆனால் இதெல்லாம் விட எனக்கு துபாயில் தட்சணை கேட்டு என் வீட்டுக்கே வந்தார்ண்ணா பாபா. சொல்லும்போதே சிலிர்த்துருச்சு, என்னடா தட்சணை கேட்டு வீட்டுக்கு வந்தார் துபாயிலையா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னேன்.
நான் வீட்டில் நானும் என் குழந்தையும் தான் இருந்தோம். கணவர் வேலைக்கு போயிருந்தார். கதவு தட்டுற சவுண்டு கேட்டது. நான் கதவை திறந்தேன். ஒரு நடுத்தர வயது பெரியவர். அம்மா, நான் இந்த ஆலயத்திலேருந்து வரேன். பொங்கல் திருவிழாவுக்கு பணம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச தட்சணையை கொடுங்க அப்படின்னாரு. ஐயா இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிட்டு தட்சணை எடுத்துகிட்டு வந்தேன். நீ தட்சணை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு 3 விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அடுத்து என் கணவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்றதை சொன்னார். என்னடா அது அருள்வாக்கு மாதிரி சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லும்போதே, அம்மா அப்போ இந்த பேண்டமிக்கு முன்னாடி தான் அது நடந்ததுன்னா, நான் லேட்டாக தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இந்த உலகமே ஸ்தம்பிக்க போகுதுன்னு ஒரு விஷயத்தை சொன்னார்னா, நான் தட்சிணையை கொடுத்துட்டு உங்களுக்கு எதாவது தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்து பார்க்குறேன், அவரை காணும். ஐயோ அதை கொண்டு வந்திருக்கோமே, அதை அவர்கிட்ட கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து தேடுறேன், எங்கேயுமே இல்லை. அவர் வாட்ச்மேனை கேட்டால் அப்படி யாருமே வரலங்கிறாரு. பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள கேட்டால் எங்கள் வீட்டுக்கு யாரும் வரலையேங்கிறாங்க. அப்போ என் கதவை மட்டும் தட்டி என்னிடம் தட்சணை வாங்கி கொண்டு போயிருக்கிறார் பாபா. அதானே கரெக்டாக? பிரமாதம் சகோதரிக்கு. அவர் சொன்னதெல்லாம் நடந்தான்னு கேட்டால் அத்தனை நடந்தது. இந்த பேண்டமிக் பீரியடை பற்றி சொன்னார், உலகம் ஸ்தம்பிக்க போகுதுன்னு. அது நடந்தது. அந்த நேரத்தில் உன் கணவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னார், அதுவும் நடந்ததுன்னா. பாபாவின் அருள்வாக்கு பிரமாதமாக பழிச்சதுன்னா அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி சொன்னாங்க. அடுத்த சகோதரிக்கு இன்னொரு அற்புதம் திருச்செந்தூர் ஆலயத்தில் நடந்தது சொன்னாங்க. திருச்செந்தூர் ஆலயத்துக்கு குடும்பத்தோடு போயிருக்கோன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு பாபாவின் கரங்களால் என் நெத்தியில் போட்டு வைக்கணும். அட்லீஸ்ட் கனவுலையாவது நடக்காதா, இது நடத்தி வைக்க மாட்டிங்களான்னு சொல்லி பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். திருச்செந்தூர் ஆலயத்தில் இந்த நினைவு எதற்காக வந்தது எனக்கு அப்படின்னு தெரிலனா, நான் நடந்து போயிட்டுருக்கேன், நானும் என் குழந்தையும் நடந்து போயிட்டுருக்கோம். அம்மா நில்லுங்க அப்படின்னு ஒரு குரல், கம்பீரமான குரல் கேட்குது. திரும்பி பார்க்குறேன், ஃபுல் தேஜஸாக ஒருத்தர் நிற்கிறாருண்ணா. ஒரு கையில் ஒரு சட்டி வச்சுருக்காரு, ஃபுல்லாக திருநீர், அந்த பன்னீர் வாசனை தூக்குது. நாங்கள் அப்படி விபூதி எடுத்தார், ஸ்ட்ரெயிட்டாக என் நெத்தியில் வச்சார்ண்ணா. எனக்கு கண்களே கலங்கிருச்சு. எனக்கு ஒரு செகண்ட் முன்னாடி தான் நினச்சேன், பாபா உங்கள் கரங்களால் எனக்கு பொட்டு வைச்சு விட மாட்டீங்களா, திருநீர் வைத்து விட மாட்டீர்களான்னு நினச்சேன். அதை அடுத்த செகண்ட் நிறைவேற்றி கொடுத்துட்டாருண்ணா. நான் ஒரு பணம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு குனிஞ்சு தேடிட்டு எழுந்து பார்க்குறேன், அவர் எங்கேயுமே காண அந்த கூட்டத்தில் மறைஞ்சிட்டார். 2 அற்புதம், பிரமாதமான அற்புதம். இந்த 2க்கும் ஒரு தொடர்பு இருக்குது, கவனிச்சிங்களா? அருள் சகோதரருக்கு முருகன் ஆலயத்தில் பாபாவின் தரிசனம். இங்கே சகோதரி கல்பனாவுக்கு முருகன் ஆலயத்தில் பாபாவின் ஆசீர்வாதம். இல்லைங்களா? ஒரு லிங்க் இருக்குது. பேதம் பார்க்கக்கூடாது கடவுளில். எல்லா கடவுளும் ஒன்று தான். நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறீங்க, அண்ணா நான் மகா பெரியவர் கும்பிட்டுருக்கேன், நான் இப்போ பாபாவை கும்பிடலாமா, நான் பாபாவை கும்பிட்டுட்டு இருக்கேன், அந்த கடவுளை கும்பிடலாமா, அப்படி எந்த பேதமே பார்க்காதீங்க. எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லோரும் ஒன்று தான். அதுக்காக தான் இந்த மாதிரி அற்புதங்களாக நம்மளை சொல்ல வைக்கிறார் பாபா. இந்த அற்புதங்களை நடத்தி நமக்கு சொல்ல வைத்து உங்களுக்கு சொல்ல வைக்கிறார். அதுதான் பாபா. பாபா நேரில் வருவார், சிலாரூபமாக வருவார், படமாக வருவார், எல்லாத்துலேயும் உயிரோடு இருக்கார். அதான் அடுத்த அற்புதம். ஒரு பெண்டன்ட்டில் அவர் இருக்காருன்றது எப்படி நிரூபித்தார்னு பாருங்கள். சகோதரி அஸ்வினி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. குழந்தைக்கு இந்த எக்ஸிமான்னு ஒரு நோய், உங்களுக்கெல்லாம் தெரியும், ரொம்ப அரிப்பாக இருக்கும், அப்படி சில உதிரும். குட்டி பாப்பாவை டாக்டர்கிட்டலாம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாபாவின் பாதங்களில் இந்த கோரிக்கையை சகோதரி வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை. அம்மா வந்தால் நல்லாயிருக்கும்னு யோசிக்கிறாங்க, ஆனால் விசா எடுக்கணும், அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு, அப்படிலாம் யோசிச்சுட்ருக்காங்க. சகோதரிக்கு ஒரு சின்ன உணர்த்துதலை பாபா உணர்த்துகிறார். ஒரு க்ரீம் காமிச்சு, இந்த க்ரீமை தடவு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ரீம் தடவுறாங்க சகோதரி உடம்பில். பக்கத்துலேயே பெண்டன்ட், பாபாவின் பெண்டன்ட், அதை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கார். அதை எடுத்தாங்க. பாபா எனக்கு ரொம்ப நாளாக குழந்தையோட தலையணையின் கீழே இந்த பெண்டன்ட்டை வைக்கணும், நீங்கள் குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துப்பீங்கன்னு தெரியும் பாபா அப்படின்னு நினைப்பேன், ஆனால் டெய்லி மறந்துடுவேன். இன்றைக்கி இந்த க்ரீமையும் ஞாபகப்படுத்தி இந்த பெண்டன்ட்டையும் ஞாபகப்படுத்திட்டீங்க, இன்றைக்கி நான் வைக்கிறேன் குழந்தை தலையில் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையின் தலையணை கீழ் அந்த பெண்டன்ட்டை வச்சுட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டாங்க. காலையில் எழுந்தால் அதிர்ச்சி,
அந்த உடம்புல அந்த பிரிஞ்சு வந்த தோல் எல்லாம் உதிர்ந்துருச்சு, எல்லாம் பெட்டு ஃபுல்லாக தோலாக இருக்குது. சகோதரி பயந்துட்டாங்க, என்னடா அது இப்படி உதிர்ந்து போயிருக்கேன் எல்லாமேன்னு சொல்லிவிட்டு உடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு ஓடினாங்க. டாக்டர் சொன்னாங்க, புதுசாக என்ன மருந்து போட்டீங்க? இந்த மாதிரி இந்த க்ரீம். எங்களை கேட்காம அதெல்லாம் போடக்கூடாதும்மா, ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள்? சரி போட்டுட்டீங்க, நான் இப்போ ஒரு ஆயில் மட்டும் எழுதி தரேன், அந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள், பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளும் சகோதரி இந்த பெண்டன்டே தலையணையில் வைத்து குழந்தையை படுக்க வைக்கிறார்கள். இப்படி நாட்கள் நகருது. பார்த்தீங்கன்னா அந்த தோல் ஊர்ந்தது இல்லைங்களா, எல்லாம் நல்ல தோலாக மாறிட்டு வருது. சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம். பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணாங்க. பாபா ரொம்ப நன்றி பாபா, இதை நான் இன்றைக்கோ பண்ணியிருக்கணும், பாருங்கள் இப்போ பண்ணேன், நீங்கள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க. சகோதரிக்கு ஒரு பிரமாதமான அற்புதத்தை நிகழ்த்தினார். அடுத்து அம்மா வரணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா, அதுக்கு எப்படி உதவி பண்ணுறாரு பாருங்கள். அம்மா வரணும், விசா எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கேருந்து விசா வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா, அது ரொம்ப டஃப்பாக. அது சகோதரி பாபா கிட்ட அந்த அப்ளிகேஷனை வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு, எங்கள் அம்மா வந்தால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நானும் குழந்தைங்க மட்டும் இங்கே தனியாக இருக்கோம் பாபான்னு சொல்கிறாங்க. விசா அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி அனுப்புகிறாங்க. எந்த என்கொயரியும் வரல, எந்த ஃபோன் காலும் வரல, எதுவும் வரல. சரி அப்படியே டிலே ஆகும் போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் 2 வாரத்தில் விசாவே வந்துருச்சு. எந்த பிரச்சனையுமே இல்லாமல் விசா கிடைத்ததுன்னா, நான் பாபா கிட்ட ஒரு பெரிய கோரிக்கை வைத்தேன், அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தார் பாபா. அதுதான் பாபா. பாபாவை நம்பினாங்க இல்லையா, இந்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட வைக்கிறேன் பாபா, எங்கள் அம்மா வரணும், அங்கேருந்து விசா கிடைக்கணும். பிரமாதமாக வாங்கி கொடுத்துட்டார் விசாவை. நிறைய சகோதரிகள் விசாவுக்காக காத்திருக்கீங்க, எல்லாருமே செய்யுங்க. அதை அந்த அப்ளிகேஷன் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து பாபாவின் பாதங்களில் வச்சு மனதார வேண்டிக்குங்க, நிச்சயமாக கிடைக்கும். இந்த 3 சகோதர சகோதரிகளோட அற்புதம் பார்த்தோம், வரிசையாக 3 நபர்களின் அற்புதம், ஒன்றும் பிரமாதமான அற்புதம். அப்படின்னா இந்த 4வது அற்புதம் என்னை சிலிர்க்க வைத்த அற்புதம், என் கண்களில் கண்ணீரை, ஆனந்த கண்ணீரை வர வைத்த அற்புதம். இந்த அற்புதத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், அதை சொல்லிட்டு அங்கே போகிறேன். ஒரு 1.25 வருஷம் இருக்கும், சகோதரி ஐஸ்வர்யா ஃபோன் பண்ணாங்க, அழுதுகிட்டே ஃபோன் பண்ணாங்க. அண்ணா ஒரு முக்கியமான விஷயம் சத்சரிதமில் கேட்கணும், கேட்டு சொல்கிறீங்களா? சொல்லுமா அப்படின்னு அவருடைய சகோதரர் அரவிந்த் வாங்கி ஃபோனை பேசினார். அண்ணா வேறு ஒன்றும் இல்லைண்ணா, சகோதரி கர்ப்பமாக இருக்காங்க, ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, குழந்தை வளர்ச்சி இல்லை, அபார்ட் பண்ணிடலாங்கிறாங்க, இது பாபாட்ட கேட்டு சொல்கிறீங்களா? நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சத்சரிதமில் ஆன்சரை தேடினா பாபா வேண்டாம் தான் சொன்னார், அதை கலைச்சிட தான் சொன்னார். இந்த குழந்தை வேண்டாம், கலைத்து விடு அப்படின்ற ரிசல்ட்டு தான் வந்தது. அதில் நான் உடனே சகோதரிகிட்ட சொன்னேன், கவலையப்படாதீங்க, டாக்டர்ஸ் சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ காரணம் இருக்கணும், இந்த கருவை கலைச்சிடலாங்கிறாங்க இல்லையா, பண்ணுங்கள், ஆனால் நிச்சயமாக பாபாவின் அருளாசிகளோடு உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு அன்றைக்கி நான் சொன்னேன். அன்றைக்கி நாட்கள் நகர்ந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. சகோதரி அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணல. இப்போ நான் ஷீரடி போயிருந்தேன் இல்லையா, அப்போது அரவிந்த் ஃபோன் பண்ணார், அவங்க சகோதரர் எனக்கு. ஆனால் ஒரு அற்புதம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும், அது ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குன்னா அதையும் சொல்லணும், சொல்லுங்கள் அப்படின்னேன். ஏன்னா இவங்க தான் பேசுகிறாங்க தெரிஞ்சு போச்சு எனக்கு, அற்புதம்னு சொல்கிறாங்க, அப்போ ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் அங்கே கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம பாபாவின் சன்னதியில் இருக்கோம், நல்ல ரிசல்ட்டு தான் வருவாங்க. ஆனால் நாங்கள் ஃபேமிலியோட ஒரு 10 மாதங்களுக்கு முன்னாடி ஷீரடி போயிருந்தோம். ஷீரடியில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கனவு, பாலா திரிபுர சுந்தரி, உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு, எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, நான் இப்போ ஃபோட்டோ காட்டுறேன், ரொம்ப அற்புதமாக அழகாக இருப்பா பாலா. இவங்க கனவில் வந்திருக்காங்க, கையில் ஒரு மாம்பழத்தோடு வந்து, பாபா உனக்கு இந்த மாம்பழத்தை கொடுக்க சொன்னார், உன் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடு, நானே வந்து பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலா திரிபுர சுந்தரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கனவு வந்ததுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஷீரடியில் வச்சு இந்த கனவு வந்திருக்கேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் பெங்களூர் வந்துட்டோம். வந்தவுடனே என் தங்கைக்கு பீரியட் வந்துருச்சு, குடும்பமே கதறுது, பாபா இப்போ தானே பாபா ஒரு பாசிட்டிவ் சைன் காமிச்சிங்க, உடனே இப்படி ஒரு நெகட்டிவ் காட்டுறீங்களே பாபா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழுதுட்டோம் நாங்கள். ஏன்னா தங்கைக்கு குழந்தை பிறக்காதான்னு மொத்த குடும்பமும் ஏங்கிட்டு இருக்கு.
அப்புறம் ஒரு 1 month ஆச்சு. எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே சந்தோஷி மாதா சன்னதி இருக்குது. கோயிலை சுற்றி வரும்போது சந்தோஷி மாதா சன்னதியில் ஒரு அம்மா கையில் ஒரு பொருளோடு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் சுற்றி வந்தோம். எங்கள் அம்மாவின் தோளை யாரோ தொட்டாங்க. எங்கள் அம்மா திரும்பினா அந்த சந்தோஷி மாதா கிட்ட இருந்தாங்க இல்லையா, அதே அம்மா. அவங்க கையில் ஒரு மாம்பழம். அதை கொடுத்து பாபா இதை கொடுக்க சொன்னார். உங்கள் வீட்டுக்கு இது தேவைப்படும், உங்கள் மகளுக்கும் மருமகனுக்கும் கொடுங்க, நல்லது நடக்கும். இந்த அருள்வாக்கு மாதிரி சொன்னாங்கன்னா எங்கள் கண்களில் கண்ணீர். எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா கனவில் பாலா திரிபுர சுந்தரி கொடுத்தாங்க. இன்றைக்கி சந்தோஷி மாதா சன்னதியில் இந்த அற்புதம் நடக்குது. உடனே வீட்டுக்கு ஓடி கட் பண்ணி மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் கொடுத்தோம். பிரமாதமாக சாப்பிட்டாங்க. அண்ணா நான் இன்றைக்கி ஃபோன் பண்ணுறேன், தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் பெண் குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் சொன்னீங்க பெண் குழந்தை பிறக்கும்னு, அது பிறந்ததுண்ணா அப்படின்னாங்க. எவ்வளோ சந்தோஷம் இல்லை, என் கண்களுக்கு கண்ணீரே வந்துருச்சு எனக்கு. பாபாவின் கருணை மிகப்பெரியது. குழந்தை வரத்திற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரர்களுக்கும் சொல்கிறேன், கவலையே படாதீங்க, உங்கள் அத்துணை பேருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு. பாபாவின் அருளாசிகளோடு நிச்சயமாக கிடைக்கும். கவலையே படாதீங்க. ஏன்னா அவருக்கு எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அவருக்கு. அதனால் தயவுசெய்து காத்திருங்கள், நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும் இல்லைங்களா. இந்த 4 அற்புதம் பார்த்தோம், எவ்வளோ பிரமாதம் இல்லை. ஒரு அற்புதமும் நம்மளை சிலிர்க்க வைக்கும் அற்புதங்கள். சகோதரர் அருளுக்கு முருகன் ஆலயத்தில் பாபாவின் தரிசனம், பாபா ஆலயத்தில் அவர் கேட்ட பரிசு. அடுத்த சகோதரி கல்பனாவுக்கு அருள்வாக்கு மட்டும் கிடைக்கல, ஆசீர்வாதமும், அதுவும் முருகன் ஆலயத்தில். எப்படி உணர்த்தினார் இல்லையா நமக்கு. அடுத்த அஸ்வினி சகோதரிக்கு பிரமாதமான 2 அற்புதங்கள். இந்த 3 அற்புதங்களை பிரமாதம்னா அடுத்த ஐஸ்வர்யா சகோதரிக்கு அற்புத மழை தான் இல்லைங்களா. ஏன்னா பெண் குழந்தை பிறந்தால் அது மகாலட்சுமி, அது மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி இல்லைங்களா. அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் பாபா. இதெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டால் பாபாவை நம்பணும், வேறு ஒன்றுமே இல்லை. சீக்ரெட்டே அதுதான். அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்கன்னு சொல்கிறேன். வேறு பாதையோ வேறு மார்க்கமோ நமக்கு தேவையே இல்லை. பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். கேட்டதும் கிடைக்கும், கேட்காததும் கிடைக்கும், எல்லாம் நமக்கு நிலைக்கும். இதெல்லாம் பாபாவின் ஆசீர்வாதத்தால் நடக்கும். அடுத்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமான அற்புதம். நம்ம சேனலில் சொன்ன ஒரு மந்திரம் கலைந்து பிரிந்து போன ஒரு குடும்பத்தை அப்படி சூப்பராக சேர்த்து வச்சிருக்கு பாபாவின் அருளாசிகளோடு. அதெல்லாம் நடக்கும். அந்த அற்புதத்தை நம்ம அடுத்த எபிசோடில் தரிசனம் பண்ண போகிறோம். இப்போலாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லி முடிக்கிறோம். நான் இப்போ ஸ்லோகம் சொல்ல போகிறேன், பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம், ஷீரடி சாய்நாதன் தரிசனம். ராஜா ராமா நமோ நமக, ராமகிருஷ்ண ஹரி நமோ நமக, ஷீரடி சாயி நமோ நமக, துவாரகமாயி நமோ நமக. சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.